ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பவும் சமைச்சு சாப்பிட்றேன், ஆனால் பல பேர் அதோட அற்புதத்தை கவனிக்காத ஒரு சின்ன சின்ன பல் கொண்ட மூலிகை உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது யாருன்னு தெரியுமா? அதுதாங்க பூண்டு. பூண்டு சாப்பிட்றதால உடலுக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பூண்டு பற்களை பச்சையாக வெறும் ஒரு கிளாஸ் தண்ணீரோட சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்குது. பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால அதோட நன்மைகள் முழுமையாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த பூண்டை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நாளை சில பூண்டு பற்களோடு தொடங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. பூண்டு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுது. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டு பற்களை சாப்பிட்றது உங்கள் ஒட்டுமொத்த நலவாழ்வுக்கும் உதவி செய்யும். சமையலை பொறுத்தவரை பூண்டு ரொம்பவே முக்கியமான பொருளாகும். பூண்டில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்ற பண்புகள் காணப்படுது. கொலஸ்ட்ராலை கரைப்பதில் பூண்டு ரொம்பவே சிறந்த பங்காற்றுக்குது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நல்ல சீரான சக்தியை நீங்கள் பெற முடியும். டயபெட்டிஸ் நோயாளிகள் தங்கள் இரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. காலையில் எழுந்ததும் பூண்டை சாப்பிட்றது நல்ல செரிமானத்துக்கு உதவும். பூண்டு உங்கள் செரிமான கோளாறுகளை தடுக்க உதவியாக இருக்குது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைச்சி எடையை குறைக்க உதவுது. எனவே அதிகமாக இருக்கும் எடையை குறைக்க நினைக்கிற நபர்கள் பூண்டு உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பூண்டு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. நீரிழிவு நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்ற இது உதவியாக இருக்குது. பச்சை பூண்டை சாப்பிட்றது உடலில் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுது. இது உங்கள் இரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. இது நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்க உதவுது. இந்த பூண்டு பற்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடலாம். தோல் உரித்த பூண்டை 10 நாட்கள் தேனில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராட உதவுது. இது செரிமானத்தை மேம்படுத்துது. கொழுப்பு மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. பூண்டை சாப்பிட்டதுக்கு பிறகு யாருக்காவது குமட்டல், வாயு, நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே பூண்டு சாப்பிட்றதை நிறுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காச நோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படும் சளி தொல்லைக்கு இந்த பூண்டு ஒரு சிறந்த மருந்தாகும். தினந்தோறும் பூண்டு சாப்பிட்றது காசநோய் அறிகுறிகளை குறைக்க உதவுது. சளி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த தீர்வளிக்குது. தினமும் ஒரு டம்ளர் தண்ணீரோட பூண்டு சேர்த்து சாப்பிட்றது சளியை பயத்தை குறைக்க உதவும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் வராமல் தடுக்க இந்த பூண்டு உதவுது. இதை குழாய்களில் கொழுப்புகள் சேருவதை தடுக்குது. அதனால் மாரடைப்பு போன்ற இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். இந்த பூண்டில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. தினமும் பூண்டு சாப்பிட்றது கண் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவி செய்யும். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனவே அதை தடுக்க பெண்கள் பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பூண்டு நம்ம உடலில் உள்ள சில முக்கியமான உடல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. இதன் மூலம் உங்கள் ஆயுளை நீட்டிக்க உதவுது. எனவே பூண்டை உணவில் சேர்த்து வந்தால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். இந்த பூண்டு பற்றி பேசும்போது ஒரு சின்ன சுவாரஸ்யம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூண்டு உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டே இருக்கு. எகிப்து காலத்திலிருந்தே அந்த பிரமிடை கட்டின கூலி தொழிலாளிகள் பூண்டு சாப்பிட்றதால வலிமையாக வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கதை கூட இருக்குது. கிரேக்க வீரர்களும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பூண்டு சாப்பிடுவாங்களாம். நம்ம தமிழர்களும் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பூண்டுக்கு பெரிய இடம் கொடுத்துருக்கோம். பூண்டு சாப்பிட்டவனுக்கு பிணி வராது அப்படின்னு பழமொழியும் இருக்குது. அதாவது இது வெறும் சுவைக்காக இல்லைங்க, உடலுக்கு ஒரு காவலன் மாதிரி. இந்த பூண்டில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசிலின். பூண்டு துர்நாற்றத்துக்கும் மருத்துவ குணத்துக்கும் காரணம். வைட்டமின் B6, வைட்டமின் C, மேங்கனீஸ், செலனியம், இரும்பு, இது எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கை கவசம் மாதிரி வேலை செய்யுது. பூண்டு சின்ன பல்லாக இருந்தாலும் அதோட தாக்கம் ரொம்பவே பெருசு. இப்போது இந்த பூண்டு சாப்பிட்றதால இதய ஆரோக்கியம் மேம்படும். பூண்டில் இருக்கிற அசிலின் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தும், கொழுப்பை குறைக்கும். அதனால் ரத்தம் சீராக ஓடும், இரத்த அழுத்தம் குறையும். சில ஆய்வுகள் சொல்லுது தினமும் 2 பூண்டு பற்கள் சாப்பிட்டா உயர் இரத்த அழுத்தம் 10% வரை குறையும்னு. அதான் பழைய பெரியவர்கள் காலையிலேயே பூண்டை பச்சையாக சாப்பிடுவாங்க.
நீங்கள் கவனிச்சிங்களா, பெரியவர்கள் சளி காய்ச்சல் வந்தால் பூண்டு சாறு தேனோட குடிக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக், அதாவது கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டது. அதனால் காய்ச்சல் சளி விரைவாக குணமாக்குவது. இதன் காரணமாக தான் பூண்டை சாப்பிட சொல்லி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. பல பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டா அஜீரணம், வயிறு புண்ணு, புழுக்கள் பிரச்சனை வரும். அதுக்கு பூண்டு ரொம்பவே நல்லது. பூண்டு குடலில் இருக்கும் புழுக்களை அழிச்சிடும், வயிற்றை சுத்தப்படுத்தும். அதனால் சாப்பாடு சரியாக ஜீரணமாகும். இப்போ இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தருக்காவது சர்க்கரை நோய் இருக்கும். பூண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், இன்சுலின் சுரப்பை சீராக்கும். அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பூண்டு சாப்பிடணும், ஆனால் அளவோடு சாப்பிடணும். பூண்டில் இருக்கிற அசிலின், ஆன்டிஆக்சிடென்ட்கள் எல்லாம் சேர்ந்து புற்றுநோய் செல்களை வளராத மாதிரி தடுக்கும். குறிப்பாக வயிறு, குடல், நுரையீரல் புற்றுநோய்க்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கும். ருமாட்டிசம், மூட்டுவலி இதெல்லாமே வயதானவர்களுக்கு பொதுவான ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பூண்டு சாப்பிட்றதால அழற்சி குறையும், மூட்டு வலியும் குறையும். சிலர் பூண்டு எண்ணெய் தடவினாலும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியில் தடவினாலும் நன்மை உண்டு. முகப்பரு குறையும். பூண்டு சாறு தடவினா பாக்டீரியா அழியும். தலைமுடிக்கு பூண்டு எண்ணெய் போட்டால் பொடுகு குறையும், முடி பலமாக வளரும். இப்போது எல்லாரும் சொல்கிறது சைஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடையை குறைக்கணும்னா அதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே அலாதியானது. பூண்டு உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுது, மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தும். அதனால் எடை குறைக்கணும்னு பூண்டு சாப்பிடலாம். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதில் ஒரு சில பக்கவிளைவுகள் இருக்க தான் செய்யுது. சரி, எல்லாம் நல்லதுன்னு சொன்னோம், ஆனால் பூண்டுக்கும் சில பக்கவிளைவுகள் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் ஏற்படும், வாயில் துர்நாற்றம் வரும், குமட்டல் வரலாம், ரத்தம் சீராக கசியும். இந்த பூண்டு நம்மளோட ரத்தத்தை பன்னீர் மாதிரி ஆக்கிடும். அதனால் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. கர்ப்பிணிகள் அளவோடு மட்டும்தான் சாப்பிடணும். சிலருக்கு அலர்ஜியும் வரலாம். நம்மளோட தமிழர்கள் சாப்பாட்டில் பூண்டு இல்லைன்னா சுவையே வராது. புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துலேயும் பூண்டு போட்டால் தான் ருசி வரும். பூண்டு ஊறுகாய் சாப்பிட்டவங்க மறக்க மாட்டாங்க. வீட்டிலையே பூண்டு எண்ணெய் செஞ்சு வச்சுக்கிட்டா சளி இருமலுக்கு உடனடி நிம்மதி கிடைக்கும். நம்ம இந்த பூண்டு சாப்பிட்றதால கொலஸ்ட்ராலை குறைக்குது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது, உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது, மேலும் ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு தீர்வு கொடுக்குது, சரும நோய்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த பூண்டு ஒரு சிறிய பல், ஆனால் 1000 நன்மை தரும். நீங்கள் தினசரி 2-3 பூண்டு பற்கள் சாப்பிட்டாலே போதும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதான் நம்ம பழமொழி பூண்டு இருந்தால் பிணி வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இயற்கை உணவுகளுக்கு மதிப்பு கொடுத்து சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நீங்கள் தினமும் பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.